வேணுமா என்னப்பா கணேக்கா? நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உன் பக்தன் கரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும். நீ வாரத்துல காமிடா காமி. என்னப்பா என்ன தேஜஸ் ஒத்த கையில காமிக்கிறேடா. இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையார் சுத்தி வர்றன்னைக்கு உனக்கு விரல் சுத்தி வருண்டா. ஆமாங்க, ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது. அப்படி பஞ்சாங்க எழுதும். கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு. கேமராக்கு எதுக்கு தண்ணியை தொடிக்க பூவை வைக்க பட்டைய போடு? அது கேமரான்னு என்னமோ சொல்லுவ சொல்றியடா. அதுதான்டா என் இன்கம் பாக்ஸ். விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா. அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ளை பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறா இது. அப்ப கமிஷன் விளாசிலே வச்சிருக்கலாம். ஐயே, கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும். பிள்ளையார போட்டோ எடுக்க போறீங்களா? அவர்தான் கல்யாணம் ஆகாதவராச்சே. அடமுட்டாய் பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார் கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்குமா இருக்கணும், நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார்? உடனே 2 பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார். நமக்கு செலவு 10 ரூபாய், லாபம் 190 ரூபாய். இதாண்டா பிசினஸ். அற்புதம். என்ன பூதம்? அற்புதம். அது சரி, அதர்ம பத்தினி ஆண்டாள் வருவா, அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும். அந்த பிலிம் எடுத்து அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன். பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா? ஆமா. அட பாவி, என் சொத்தை நாகமா கட்டி நோண்டி பக்கிருக்கேன். ஐயோ, நீங்க நல்லா இருக்க. இன்னைக்கு நான் விரதம் குளிச்சு முழுகிட்டு பூஜை பண்ண போறேன். தொட்டிக்கல மறுபடியும் நான் குளிக்கிறேன். நேத்தே நான் குளிச்சுட்டேன்டி. தீண்டாமைய பத்தி பேசுற கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரிதான், நிறுத்துங்க. சுத்தமான வைஷ்ணவ மதத்துல நான் பிறந்து சிவமரத்தை ஆசா நேரம் உங்களை கட்டிக்கிட்ட பாவத்தை போக்க ஒரு 5 நிமிஷமாவது என் பெருமாளை பூஜை பண்ண விட மாட்டேங்கிறீங்களா? நீ 5 நிமிஷம் பூஜை பண்ற, உன்னை கட்டிக்கிட்டா பாவம் சொல்லி 20 வருஷமா பிள்ளையார வேண்டேன். விபூதி ஏதா பிள்ளையார் பூஜை நடக்குதா? நடக்குதா என்ன? பஞ்ச உஷக்காலத்திலே நடந்துச்சுன்னு எப்படி நடந்துச்சு? இந்த வீட்டுல என் பெருமாளுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளையார் பூஜை இருக்கணும். நான் பார்க்க கூடாது போல். ஏண்டி கடவுளை போய் கியூ சிஸ்டத்துல நிறுத்துற? எல்லா சாமியும் ஒண்ணுதான். இந்தாங்கம்மா தொடக்கட்டேன். என்னடா நீங்க பூஜைக்கு செய்து கொடுக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஐயா ஆப்பக்கார மாட்டேங்குது. ஐயோ, கர்ம கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா, என் ஆச்சாரம் என்ன ஆகுறது? அதெல்லாம் ஆபகாரமா விட்டு அடுப்புல விழுந்து போச்சு போச்சு. இந்த பாருங்க, இனிமே நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. செய்வேன். கூடாதுன்னா நான் செய்வேன். செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதான். செய்வேன், நான் செய்வேன். பார்வதி பரே அரகரா மகாதேவா. உனக்கு என்ன தைரியம்? இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. நாராயண. கொஞ்ச நேரம் நிம்மதியா ஒரு புத்தகத்தை படிக்க விடுங்க. என்னடா இங்க கலாட்டா? நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா. அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க. அம்மா, உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாதா? கோர்ட்டுக்கு போனாதான் முடியும், நடுவுல முடியாது. ஏமா, அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அந்த கேள்வி திருப்பி உங்க அப்பாவே கேளு. ஏன்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே இவளை இன்னொருத்தருக்கு கட்டலான்னு புரோக்கர் வேலைக்கு வீட்டுக்கு நான் போனேன். கடைசியில இந்த சாணியா என் தலையில உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு. ஏன் போய் சொல்றீங்க? அதுதானே ஐயாவுக்கு பொழப்பு. போய் வேலை பார்க்க. குடும்ப விஷயத்துல பேசாத ஓடுங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன பொண்ணு பார்க்க ஒரு பெரிய இடத்து பையனை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன பத்தி இல்லாததும் பொல்லாததுன்னு சொல்லி அவனை விரட்டிட்டு நானும் வைஷ்ணவன் தான், என் பேரு வைகுண்டோன்னு போய் சொல்லி மயக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாரு? ஐயா, எங்க ஜமீன்தார உங்களை கையோடு கூட்டி சொன்னாங்க. ஜமீன்தாரா? ஆமாங்க. கொஞ்சம் நீ போ, நான் வர்றேன். பாத்தாயிட்டாளா புள்ளையார் அடிக்கிற வீட்டுல பாருங்க. பார் இங்க கார் பச்சை நோட்டை கூட உங்ககிட்ட கொடுக்குற. பார் வர்றேன். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். வணக்கம் வருது. உங்க குடும்பம் சேமமா இருக்கணும்னு நினைச்சு, உங்க பெரிய பையன் எம்ஏல பாஸ் பண்ணணும்னு நினைச்சு என் அப்ப விநாயகனுக்கு துணிஞ்சு என் சொந்த பணத்துல 200 ரூபாய் எடுத்து சூடத்துல இருந்து சுண்டல் வரைக்கும் உலகத்தையில இருந்து பொறிகடலை வரைக்கும் பூஜை பண்ணு. அதனுடைய பலன் தான் உங்க பையன் பாஸ் பண்ணது. ரொம்ப உட்காருங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரேன். கரெக்டா 200 ரூபாய் ஆச்சுமா. சாவி எடுத்துட்டு போங்க. மறந்துட்டீங்களா? 200 ரூபாய் ஆச்சு.
தம்பி இன்னும் முரட்டுத்தனம் போகல இல்ல உன் ஜாதகம் என் கையில தான் இருக்கு. என்ன பண்ற? உனக்கு ஒரு பொண்ணை கட்டி போட்டு மேடையில வச்சு நான் கலாட்டா பண்றேன். என்கிட்ட விளையாடுங்க. எங்களுக்குள்ள பரஸ்பரம். காப்பி சாப்பிடுங்க. காப்பி சாப்பிடுறது இல்ல. காப்பி போட்டில என்னென்னமோ கலக்குறாங்க. இது ஒண்ணு காப்பி சாப்பிடலாம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? ஒண்ணுமில்ல, பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கு. 5 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். இப்பவே 2 இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம் கிருஷ்ணாப்பள்ளி. ராவுபோது ரங்கத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. படிப்பு பிஏ, பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம் 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம். தாக்கம் கிடையாது. தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவுபோதரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் பொருத்தமா இருக்கு. நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி 2ம் கிடையாது. பூரா அமிர்த யோகம். 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா. இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா நீங்க 2 பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. சின்ன தம்பி என்ன சொன்னது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்க்க வைக்கப்படுது. ஏங்க எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? 2 பொண்ணுங்களையும் இங்க கூட்டி வந்துடுறேன். மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன ஏது? எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க. இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான் பொம்பளைங்க மாதிரி வைக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது. அதுக்கப்புறம் 8 கிரகம் எங்கேயோ இறங்குறதுன்னு சொல்றாங்க. இது என்ன செய்யுது? ஏங்க இப்படி செஞ்சுட்டா என்ன? அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணை அண்ணன் பார்க்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பார்க்கட்டும். ஆமா, நல்ல யோசனை. என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான். தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிச்சிடறேன். நாங்க எல்லாம் புறப்பட்டு வர்றோம்னு 100 ரூபாய் செலவழிச்சு. விநாயகா, உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே வீணா போகலடா. 200 ரூபாய். ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதையே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தந்தி அடிக்க போறேன்னு இப்ப சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா? ஆண்டாளம்மா, பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா பேர் யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. எல்லாம் தங்க அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா, இந்த பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க. உன்னை நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா. அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல. அது வாங்கி வச்சா வேலை போய் கேட்டு போ. வாங்கிக்கலாம். சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெற்ற அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்ல. வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவர பட்டாணி எழுதி போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷ்டம் அடிபடுது சேர்த்துல அடே மணவாளா நீயா? ஏண்டா ராவபகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? அப்பா சொல்றீங்க. என்ன? எங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார். கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது. இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணை வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கல்யாணம் ஒண்ணு வருது. என்னை ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா. ஒரு பெரிய ட்ரிக் கேமராமேன்றா. என்னை ஏமாத்துறன்னு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கடியா கையே,
யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு. இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். ஆயிரம் ஆயிரம் பொய்ய சொன்னேன். ஆயிரம் ஆயிரம் கல்யாணத்தை பண்ணேன். ஆயிரம் ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன். அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். எங்குது என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளர்த்துட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு உன்னை இதுக்கு முன்னால பார்த்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளிய போமா, வெளிய போமா. குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேசுறேன், கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தேன். அப்போது குவா குவான்னு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க. பால் கொடுங்க. குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம், நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா இருக்குது? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கிறோம் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்னேனே கேட்டீங்களா? அந்த வெத்து வீட்டு பையல நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர்னு நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணாம்னா படிக்க வச்ச சட்டம் பேசுது. காப்பில காதல் வந்துச்சுன்றால என்ன ஆக்கிரமம், என்ன செய்ய? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு உலகம் தெரியாதடி. அத பாரு, நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல உங்க பொண்ணு, நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி, எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு இந்த ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நம்ம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ அப்புறம் என்ன, கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது. உழைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க புருஷன். உங்க அப்பா ஓட்ட கேமரா. அடப்பாவி, நானாடா காரணம்? இந்த யார் யார்? ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண கொலை நடக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. கூண்ல இருக்கிறன்னு சொல்லுவான் போல இருக்க. சொல்லத்தான் போறேன், உங்களை உள்ள தள்ளத்தான் போறேன். இந்த சிங்கத்தை தான் முதல் சாட்சியா போறேன். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை பர்சனலா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை எதுவும் எடுத்து விட்டுறாதீங்க. ஓ வாயால சொல்றதுனால இழுத்து விட மாட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை. சரிண்டா, ஒன்னே பண்ணனே பேச முடியும் பாக்கலாம். கை கொடுங்க, கை கொடுங்க. என்னுடைய நேர்மையை பாக்குறாருன்னா உங்க மகளை போட்டு அனுப்பி பாருங்க. இவ்வளவு அழகா சாட்சி சொல்றேன். நாம அப்புறம் போய் கவனிப்போம். கோர்ட்ல என்ன பேசுறாங்க செய்யறாங்கன்னு. இந்த சைடுல வந்து இங்க வந்து உட்கார